நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியை. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது, அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னுடைய என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். அதனால் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு நான் ஒரு நல்ல தந்தையாக, வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டிற்கு பிறகு நடக்கின்ற மாநாட்டின் போதும் மாநாட்டிற்கு பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த கட்சியை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எனக்கு வருகிற ஆதரவு, நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு 99% பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா, ஏன் அப்படி சொன்னார், சொல்லக்கூடாது, கடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது 99%. அந்த 1% அவங்க குடும்பத்துக்கு விட்டோம் அப்படி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி தவறு கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவர்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன், என்னுடைய மூச்சுக்காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை. ஏன்னால் வெளித்தெழுமலை பொன்னுசாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியாக இல்லாத நிலையில் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை, அதாவது அமைச்சர் பொறுப்பை 35 வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும். அதை 2.5 வருஷத்துலேயே என்னால் தாக்க பிடிக்க முடியல. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு தினம் பேசி அவரை சமாதானப்படுத்தினேன். அதன் பிறகு 2.5 வருஷம் நல்லா செய்தார். உலக அளவில் நல்ல விருதுகள்லாம் வாங்கினார். ஆனாலும் இப்போ தந்தைகிட்ட விருது வாங்கணும் இல்லையா, தந்தைகிட்ட ஒரு தந்தையை மதிக்கணும், தந்தை தாயை மதிக்கணும். அது சொன்னாலே அவர் கோபம் வருது. அதான் செலப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் when they are alive or with you. அதாவது தந்தை தாயை மதிக்கணும், அவங்க சொல்படி கேட்கணும், தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன், நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார். எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார்? மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டிலை தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா? தருமபுரி சேலம் நான் போகும்போது மைக் வச்சு பேசக்கூடாது, 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது, என்னை பார்க்கணுன்னா நான் தங்கியிருக்கிற உணவு விடுதியில் தான், தங்கும் விடுதியில் தான் பார்க்கணும், இப்படியெல்லாம் சொல்லலாமா? யார் ஆரம்பித்த கட்சி? தனி ஒரு மனிதனாக, சுயம்போன்னு சொல்லுவாங்க, தனி ஒரு மனிதனாக 96,000 கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பட்ட பாடு சொல்லி மாளாது, அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த மக்களுக்காக, நம்ம வன்னிய சமுதாய மக்களுக்காக
அது அல்லாமல் எல்லா 324 சமுதாயங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயங்களுக்கும் நான் பாடுபட்டு வருகிறேன். என்னுடைய நான் முகநூலில் அல்லது ட்விட்டரில் நான் தொடர்ந்து போடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையான அறிக்கைகளும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தமான அறிக்கை தான். இந்த மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இதை உங்களுக்கு சொல்லுறேன். அவருடைய செயல்பாடுகள் இந்த மாநாட்டிற்கு பிறகு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதனால் இது நான் மீண்டும் சொல்லுகிறேன். ஆனால் அவரே பல முறை சொல்லியிருக்கார், இங்கே வரும்போதெல்லாம் நான் எத்தனை நாளைக்கு போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்லும்போது, நீங்கள் 100 ஆண்டு இருப்பீங்க, 100 ஆண்டுங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாரில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டுருக்கான். அப்படிப்பட்ட வேதனை. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது ஏற்படுகிறது. நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. நினைக்காமலும்னா பாசத்தால் இல்லை, அதெல்லாம் போயிடுது. அதனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல். நான் கூட நேற்றுக்கு சொல்லும்போது சொன்னேன், தசரத சக்கரவர்த்தி, நீங்கள்லாம் ராமாயணம் படிச்சிருப்பீங்க, கம்பராமாயணம் எந்த ராமாயணம் படிச்சிருப்பீங்க. அதில் தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார், ராமருக்கு ஆணை எடுக்கிறார், நீ 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும், வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய முகத்தை, ராமருடைய முகத்தை வர்ணிக்கிறார் கம்பர். அன்றளர்ந்த தாமரை போல், அன்று பூத்த தாமரை மலர் போல அவ்வளோ அழகாக இருக்குதான் ராமருடைய முகம். 14 வருஷம் கானகம் செல்றார். ஆனால் நாம் என்ன இங்கே சொல்கிறோம், நீ செயல் தலைவராக இரு. என்ன சொல்லணும், எல்லா நிருபர்களையும் கூட்டி நான் செயல் தலைவராக ஐயா எனக்கு உத்தரவு போட்டிருக்கார், செயல் தலைவராக இருந்தாலும் இல்லை, அதுவும் இல்லைனாலும் நான் ஒரு தொண்டனாக, சராசரி தொண்டனாக நான் இருந்து ஐயா எடுக்கின்ற கட்டளையை நான் செய்வேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும், என் மனசு எப்படி இருக்கும் இல்லையா? அதனால்தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, நேற்று சொன்னேன், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அப்படி சொன்னோம்னா அதெல்லாம் போய் அப்படி இது இப்போ இன்று நேற்று ஏற்பட்ட வார்த்தைகள் அல்ல, பழமொழி அல்ல, பழைய மொழி. அந்த காலத்திலேருந்து, தொட்ட காலத்திலேருந்தே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இன்னொரு வார்த்தை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். இதெல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் பொய் என்று இப்படி சொல்லக்கூடிய நபர். அப்போ ஒரே தீர்வு நான் செயல் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர் ஐயா சொல்கிற வழியில் நான் போகிறேன். இப்போ போய் நீங்கள் இதை கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் போவேன்னா செய்வேன்னா சொல்லுவாரை தவிர நடப்பதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களாக நான் சொல்வதில்லை, அவர்கள் என் உயிரினும் மேலான, 3 தரம் சொல்லுவேன், என் உயிரினும் மேலான, என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே. அந்த சொந்தங்களே என்று சொல்லும்போது எனக்கு ஏற்படுகிற பூரிப்பு, ஆனந்தம் சொல்லி மாளாது. ஆனால் இவரை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற
அதிர்ச்சி, மனக்குமுறல்கள். எனக்கு பிபி ஏறுது. நான் சேலம் போயிருக்கும்போது அங்கே இதே மாதிரி பிபி ஏறி அதிகமாகி, அப்புறம் அங்கே சரவணன், டாக்டர் சரவணன், அவர் எல்லாம் என்னென்னமோ இப்போ இசிஜி எல்லாத்தையும் ஒரு 10 பேர் டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு டெஸ்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி இந்த இந்த கட்சியை சுயம்புவாக நான் உருவாக்கிய என்னை மயக்க வச்சு பேசக்கூடாது தருமபுரியில், சேலத்தில் அப்படின்னு நானும் வருவேன். நீ வர்றதை நான் வேணான்னு சொல்லலை. 700 பேருக்கு மேலே கூடக்கூடாது. இதெல்லாம் கட்டளைகள். என்னை பார்க்கணுன்னா தொண்டர்கள் அவர் தங்கி இருக்கிற அறையில் தான் போய் என்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கட்டளையில் யார் இவன்? கட்சியின் நிறுவனரே இப்படி சொல்லுகிற அதிகாரம் நான் கொடுக்கவே இல்லையே. அதனால் சொல்கிறேன், உங்கள் மூலமாக சொல்லுகின்ற செய்தி என் மூச்சுக்காற்று நிற்கும் வரை நான் தான் தலைவர், நிறுவனர், தலைவர், நிறுவனர், தலைவர். இந்த கட்சியினுடைய தலைவர் நான் தான். இளைஞர் தலைவர் பதவி வந்து காலியாக இருக்கிறது. நிறைய தலைவர் காலியாக இருக்குது. அது பொருத்தமான ஒரு தலைவரை பொருத்தமான தலைவர் போடப்படும். இன்னும் நிறைய பொறுப்புகள் காலியாகிறது. எல்லாம் அதெல்லாம் நிரப்பும். பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண போறீங்க ஐயா. இப்போ மாவட்ட செயலெல்லாம் நியமனம் பண்ணிடுறீங்க. பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்ட முடிவு செஞ்சுருங்க. ஆமாம், அதெல்லாம் செய்வோம். அதெல்லாம் முறையாக செய்வோம். இப்போ இங்கே எவ்வளோ கூட்டம் வருது உங்களுக்கு? நீங்களே பார்க்குறீங்களே இல்லையா? எவ்வளோ கூட்டம் வருது. அதாவது என்ன பார்க்கணுன்னு துடிப்போடு வர்றவங்க. இன்னொரு என்னை பார்ப்பதற்கு யார் வேண்டுமானாலும் இங்கே வரலாம். யார் வேணும்னாலும் இங்கே வரலாம். பர்மிஷன், இது முன் அனுமதி தேவையில்லை. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50, அதிகபட்சமாக அது போயிட்டே இருக்கும். 100, 200, 300, 400, 500 அப்படி. இன்னொன்று, நான் நேரடியாக இந்த ஃபோனில் லேண்ட்லைனில் பேசக்கூடியவன். எந்த ஃபோன் வந்தாலும் இங்கே இருக்கிறவங்கள எடுக்க விடுறதில்ல. நானே எடுத்து பேசுவேன். அந்த மாதிரி மக்களோடு மக்களாக அவ்வளவு காலம் நான். இப்போ எனக்கு 86 முடிஞ்சு 87 ஜூலை 25 வரப்போகுது. அதனால் மக்களோடு மக்களாக மக்களை நான், அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தெய்வம், குலதெய்வம், கடவுளாதுன்னு சொன்னாலும் கூட அந்த மக்களை நான் தெய்வமாக நான் நேசிக்கிறேன். அவர்களை நான் பேசும்போது 100 ஆண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்க என்று நான் வாழ்த்து செய்து, ஐயா என்ன வாழ்த்துங்க, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள்னு சொல்லும்போது அப்படி தான் நான் சொல்லுகிறேன். எங்கே இந்த குழந்தை கூப்பிடு என்ன சொல்லுது? சின்ன பொண்ணு. அதாவது இது முரளி சங்கருடைய இந்த தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட்டவர். இது சொல்லுறது, ஐயா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா, யாரும் அதை சொல்லிக் கொடுக்கல. என்னுடைய பேர், இதுக்கு பேர் நான் தான் வச்சேன், செம்மலர்னு பேர் வச்சேன். சொல்லு ஐயா
நான் வந்து டிவியில் நியூஸ் பார்க்குறப்ப ஆ நீங்கள் கண் கலங்குறத பார்க்குறப்ப நான் எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு ஐயா. நியூஸில் நீங்கள் கண்கலங்கிறத பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வந்துடுது ஐயான்னு சொல்லுவோம். ஆ சின்ன பொண்ணு நீ என்ன சொன்னீங்க நான் இருக்கேன்னு சொன்னேன். நான் இருக்கேன். நான் இருக்கேன் அவர் சரி அவன் மனுஷன் இப்போ நான் தினம் உங்களை சந்திக்கிறேன், எப்போ வேணாலும் சந்திக்கிறேன். வியாழக்கிழமை தான் இல்லை, தினம் சந்திக்கிறேன். நீங்கள் கேள்விகளை தயார் பண்ணிட்டு வாங்க, எந்த கேள்வி வேணாலும்.